Students, next we see the third question in exercise 7.1. The particle moves along a line according to the law S of t is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. So, this is the displacement function where t is equal to or greater than 0. Then they are asking at what time the particle changes the direction. Second subdivision, find the total distance travelled by the particle in the first 4 seconds. Then the third subdivision, find the particle's acceleration each time the velocity is 0. So, this is 3 subdivisions கேட்டிருக்காங்க. First question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு particle it moves along a line, ஓகேவா. ஸோ இப்போ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, 2t cube minus 9t square plus 12t minus 4 இதான் கொடுத்துருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா. இப்போது என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்கன்னா at what time the particle changes the direction. ஸோ இப்போ எப்போ இந்த பார்ட்டிகல் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, எந்த டைமில் எக்ஸாக்டாக இந்த செகண்டில் எனக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் கொஷின், ஓகேவா. ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பார்ட்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் பால் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பாலை வந்து தூக்கி போடுறீங்க, நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, கிரவுண்டில் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ஓகேவா. ஸோ கிரவுண்டில் நின்று இப்போ பாலை தூக்கி போடுறீங்க. ஸோ இந்த பால் தூக்கி போட்டால் எப்படி போகும், இந்த மாதிரி போகும். இப்படி ஹைட்டாக மேலே தூக்கி போடுறீங்கன்னா இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது, ஓகேவா. அப்போது டேரக்ஷனில் மூவ் ஆகுது, ஓகேவா. ஸோ இப்போ சம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு திருப்பி கிரவுண்டுக்கே ரிட்டர்ன் ஆகும், கரெக்டாக திருப்பி கிரவுண்டுக்கே ரிட்டர்ன் ஆகுமா. ஸோ அப்போது இந்த இடத்து இதான் வந்து மேக்ஸிமம் ஹைட் வென் த பால் ரீச்சஸ், ஓகேவா. ஸோ பால் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஹைட் இந்த டைமில், ஓகேவா. இந்த டைமில் தான் எனக்கு மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் ஆகுது பாலுக்கு, ஓகேவா. ஸோ அப்போது இந்த இடத்துல என்னோடய வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா 0வாக இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்கள் இப்படி தூக்கி போடுறீங்கல்ல, தூக்கி போடும்போது திருப்பி அது ரிட்டன் ஆகுதுல்ல. பட் ரிட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மில்லி செகண்ட், அதாவது 0.00 மில்லி செகண்டுக்கு என்னவாகும்னா அந்த பால் ரெஸ்ட்டில் இருக்கும். இப்படி தூக்கி போட்டோடனே மேலே போய் கிராவிட்டி ஃபோர்ஸில் அப்படியே சம் ரெஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து விழும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கிது பாலுக்கு. ஸோ அதனால் அந்த ரெஸ்ட்டு டைம், கரெக்டாக அந்த டைம் இருக்குல்ல, அந்த இடத்துல வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எக்ஸாக்டாக அந்த டைமில் தான் எனக்கு டேரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, கரெக்டாக. ஸோ இதுவரையும் அப்போர்டில் போயிட்டு இருந்த பால் இந்த இடத்துலேருந்து என்னாச்சு, டவுன்வர்ட் டேரக்ஷனுக்கு வருது. ஸோ அப்போ சேஞ்சிங் டேரக்ஷன் நடக்குது எப்போது, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0ல், ஓகேவா. ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் வெலாசிட்டி 0 ஆகுதோ அப்பப்பெல்லாம் பார்ட்டிகளில் வந்து எனக்கு சேஞ்ச் இன் டேரக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் டேரக்ஷன்னா எப்படின்னா லெஃப்ட்டோ ரைட்டோ அப்படி கிடையாது, எந்த டேரக்ஷனில் போயிட்டு இருக்கோ அதை அப்போஸ் பண்ணுற டேரக்ஷனுக்கு மாறுறது, அதுதான் சேஞ்ச் இன் டேரக்ஷன், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன், திடீர்னு லெஃப்ட் எடுக்கிறேன், அது வந்து சேஞ்ச் இன் டேரக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரையும் சேஞ்ச் இன் டேரக்ஷன் என்னென்னா போயிட்டு இருக்கிற டேரக்ஷனுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட் டேரக்ஷன். ஸோ இப்போ நம்ம அப்வர்ட் போனோம்னா டவுன்வர்ட் வருது, ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் இன் டேரக்ஷன், ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்யூஷன், ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற S of t ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க. S of t இஸ் ஈக்குவல் டு 2t cube minus 9t square plus 12t minus 4, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். S of t னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t, ஓகேவா. ஸோ இப்போ ds by dt கண்டுபிடிக்க போகிறோம். ds by dt. ஸோ ds by dt is nothing but v of t. ஸோ rate of change of displacement is known as velocity. ஸோ வெலாசிட்டி இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா, 2t cube, ஓகேவா. ஸோ இந்த 2 கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை அப்படியே மல்டிப்ளே வச்சுக்கோங்க. t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t square, 3t square, தென் மைனஸ் 9t square இருக்குது. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் -9 அப்படியே வச்சுக்கோங்க. t square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, தென் ப்ளஸ் 12t. ஸோ ப்ளஸ் 12 கோஎஃபிஷியன்ட்டில் அதை அப்படியே வச்சுக்கலாம். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஓகேவா. ஸோ அப்போது 12, தென் -4 இருக்குது, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஸோ அதை விட்டுடலாம், ஓகேவா. ஸோ இப்போ v of t ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 3s are 6. ஸோ 6t square minus 18t plus 12, ஓகேவா. ஸோ இதான் யார், வெலாசிட்டி ஃபங்க்ஷன். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனில் இருந்து வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி 0வா இருக்கிற இடத்துல தான் எனக்கு சேஞ்ச் இன் டேரக்ஷன் நடக்குது. ஸோ அப்போது நான் வந்து இந்த வெலாசிட்டிக்கு பதிலாக என்னென்னு போட போகிறேன், இப்போது 0ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே இதுக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ண போகிறோம். at v is equal to 0, at v is equal to 0. இந்த ஃபங்க்ஷன் என்னவாகும், v of t க்கு பதிலாக 0 போடுங்க, is equal to 6t square minus 18t plus 12. இங்கே ரீசன் எழுதிக்கோங்க,
at v is equal to 0 change in direction occurs. ஓகேவா, at v is equal to 0 change in direction occurs. ஸோ அதனால் இந்த v of t க்கு பதிலாக 0 போடலாமா? ஸோ அப்போ 0 போட்டால் தான் எனக்கு unknown t. ஸோ அப்போது இந்த டீயோட வேல்யூஸ் கிடைக்கும். அந்த டைமில் தான் எனக்கு சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு இருக்கா? ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட் நம்ம இப்படி ரீரைட் பண்ணிக்கலாம். 60² - 18t + 12 is equal to 0. நான் இங்கே 6 காமனாக எடுக்கலாமா? 6 காமனாக எடுத்தால் t² - 3t + 2 equal to 0. தென் இந்த 6 நம்ம அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் 0 divided by 6. ஸோ எனிதிங் டிவைட் 0 divided by anything வந்து 0 தான் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? t² - 3t + 2 equal to 0. ஓகேவா, ஸோ இதான் எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணி தென் ஈக்குவல் டு 0 பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்முக்கு என்ன பண்ணுவோம்? t² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் ஃபஸ்ட்டு இன்டூ பண்ணுவோம். ஸோ 1 × 2 2. ஸோ 2க்கு தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 2க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் எனக்கு டீயோட கோஎஃபிஷியன்ட் வரணும். யார் டீயோட கோஎஃபிஷியன்ட்டு? -3. ஓகேவா, ஸோ இப்போ சொல்லலாம்ப்பா. இப்போ வந்து 2 இருக்கா? ஸோ 2 எப்படி இப்படிலாம் சொல்லலாம்? 1 × 2 2 சொல்லலாம். ஓகேவா, 1 × 2 2 சொல்லலாம். பட் 1 × 2 ஆட் பண்ணால் 3 தான் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு -1 -2ன்னு எடுத்துக்கலாம். -1 -2 -1ஐயும் -2ஐயும் இன்டூ பண்ணால் +2 தான் கிடைக்கும். அதை ஆட் பண்ணால் -3 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ -1 -2ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த டேர்ம் வந்து இப்போது -1 -2ன்னு ஸ்ப்ளிட் ஆக போகுது. t² - t - 2t + 2 equal to 0. ஸோ இப்போ இந்த டேர்ம்லேயே காமனாக என்ன இருக்குது? t இருக்குது. ஸோ டீயை காமனாக எடுத்தால் t - 1. தென் இங்கே -2வை காமனாக எடுத்தால் t - 1 equal to 0 போட்டுகிட்டே வாங்க. தென் t - 1 equal to 0. தென் t - 2 equal to 0. ஸோ ரெண்டும் செப்பரேட்டாக ஈக்குவல் டு 0 பண்ணால் t is equal to 1ன்னு கிடைக்கும். தென் t is equal to 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் செகண்ட். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் ரெண்டாவது செகண்ட்லேயும் தான் எனக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இதான் என்னோட கன்க்ளூஷன். ஸோ த பார்ட்டிகிள் சேஞ்சஸ் த டைரக்ஷன் at t is equal to 1 and t is equal to 2. ஸோ இந்த ரெண்டு டைமில் தான் எனக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன்ஸ் நடக்குது. கிளியரா? ஸோ தென் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிகல் இன் த ஃபர்ஸ்ட் 4 seconds. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 secondsக்கு பார்ட்டிகல் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதான் என்னோட செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன், இட் மூவ்ஸ் அலாங் அ லைன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம அட் t is equal to 0 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இனிஷியல் டைம் t is equal to 0, அங்கே தான் பார்ட்டிகிள் எனக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, தென் எங்கெங்கெல்லாம் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். அட் t is equal to 1ல், தென் t is equal to 2ல். ஓகேவா, ஸோ இப்போ t is equal to 0ல் எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, இந்த இடம். தென் t equal to 1ல் எனக்கு ஒரு டேரக்ஷன் சேஞ்ச் நடக்குது. இங்கேயும் ஒரு டேரக்ஷன் சேஞ்ச் நடக்குது t is equal to 2லையும். ஓகேவா, தென் எண்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 4 secondsக்கு அப்போ ஒரு எண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். t is equal to 4 இது வரையும். அப்போ இங்கே ஆரம்பித்து இது வரையும் போகுது. இங்கே ஆரம்பித்து இது வரையும் போகுது. இந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் இன் டேரக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா, நான் அதை மென்ஷன் டயக்ராமில் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. t is equal to 1லையும் 2லையும் எனக்கு சேஞ்ச் இன் டேரக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இன்டர்வல்ஸில் கரெக்டாக நான் யூஸ் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த எஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு ஃபார்முலா பண்ண போகிறோம். ஸோ இப்போ எஸ் ஆஃப் t1 மைனஸ் எஸ் ஆஃப் t2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் t2 மைனஸ் எஸ் ஆஃப் t3. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை வந்து t1ன்னு வச்சுக்கலாம், t2 t3 t4. ஓகேவா, ஸோ அப்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸோட மாடுலஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணி மாடுலஸ் போடணும். ப்ளஸ் இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு தென் மாடுலஸ். ஓகேவா, தென் ப்ளஸ் இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு கூடவே ஒரு மாடுலஸ் எஸ் ஆஃப் t3 மைனஸ் t4.
clear-ஆ? ஸோ இதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்க்கு இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் T1 என்ன 0 மைனஸ் எஸ் ஆஃப் T2 என்ன 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் T2 1 மைனஸ் எஸ் ஆஃப் 2 தென் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 4. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி தென் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 4 இது 4 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். எஸ் ஆஃப் 0 ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற எஸ் ஆஃப் டி ஃபங்க்ஷனில் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 இன்ட்டு டி கியூப் 2 இன்ட்டு 0 கியூப் மைனஸ் 9 இன்ட்டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு 0 ப்ளஸ் மைனஸ் 4. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடுமா? வெறும் -4 தான் இருக்கும். ஸோ இப்போ எஸ் ஆஃப் 0 -4 தென் எஸ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு டி கியூப் ஸோ 2 இன்ட்டு 1 கியூப் மைனஸ் 9t ஸ்கொயர் ஸோ இப்போ மைனஸ் 9 இன்ட்டு 1 ஸ்கொயர் தென் ப்ளஸ் 12tனா ப்ளஸ் 12 இன்ட்டு 1 -4 கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ விச் கிவ்ஸ் 2 மைனஸ் 9 ப்ளஸ் 12 -4. ஓகேவா? ஸோ இப்போ 2 ப்ளஸ் 12 14 14 minus 4 10 10 minus 9 1 so it gives 1 s of 1 ஓட வேல்யூ 1 then அடுத்து s of 2 கண்டுபிடிக்கலாம். s of 2 கண்டுபிடிச்சா 2t cube னா அப்போ 2 into 2 cube minus 9t square னா 9 into 2 square plus 12t so 12 into 2 minus 4 2 cube 8 so 2 into 8 minus 2 square 4 9 into 4 plus 12 2s are 24 minus 4 so 16 minus 36 plus 24 minus 4 அப்படியே calculate பண்ணா plus 20 அதை டைரக்டாவே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 16 plus 20 36 36 minus 36 0 ஸோ அப்போ s of 2 ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் s of 4 கண்டுபிடிக்கலாம். s of 4 கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ 2 into 4 cube 2 into 4 cube minus 9 into 4 square plus 12 into 4 minus 4 so 4 cube என்ன 64 64 into 2 128 then 4 square 16 16 9 144 so minus 144 then 12 4s are 48 plus 48 minus 4 so இதை simplify பண்ணா 128 128 minus 4 124 124 minus 144 so ஒரு minus 20 minus 20 plus 48 which gives minus 20 plus 48 gives plus 28 okay so 28 கிடைக்குது. s of 4 வந்து 28 ஸோ இப்போ இந்த s of 0 s of 1 s of 2 s of 4 ஸோ இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ the distance travelled by the particle for the first 4 seconds distance travelled for first 4 seconds is given by modulus of s0 minus s1 minus 4 minus 1 minus 4 minus 1 plus modulus of s1 minus s2 s1 minus s2 na 1 minus 0 1 minus 0 plus modulus of s2 minus s4 s2 enna 0 s4 enna 28 so appo 0 minus 28 so appo minus 4 minus 1 minus 5 modulus irukradhanaala enna artham அந்த நெகட்டிவ் சைனை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ வெறும் 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 ப்ளஸ் 1 மைனஸ் 0 1 தென் 0 மைனஸ் 28 மைனஸ் 28 இருக்கும். மாடுலஸ் இருக்கிறதுனால வெறும் 28ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ் 28. ஓகேவா? ஸோ அப்போது 28 ப்ளஸ் 5 33 33 ப்ளஸ் 1 34. ஓகேவா? ஸோ இப்போ 34 தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கொஷினில் வந்து எந்த யூனிட்டுமே தரல, நம்ம ஜென்ரலாக யூனிட்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 34 யூனிட்ஸ். மீட்டர்னு கொடுத்துருந்தா மீட்டர்,
ஏதாவது ஃபீட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா அப்படி அசியூம் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே எந்த டிஸ்டன்ஸும் கொடுக்காதனால நம்ம யூனிட்ஸ்னு ஜென்ரலாக நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ இப்போ பார்ட்டிகல் எப்பப்பெல்லாம் வெலாசிட்டி 0 அட்டைன் பண்ணோம் நம்ம படித்தோம்ல, at t is equal to 1 and t is equal to 2. So the particle attains 0 velocity when it changes the direction. கரெக்டாக எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்குதோ அங்கே வெலாசிட்டி 0 இருந்திருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லே. at t is equal to 1 and t is equal to 2. ஓகேவா, ஸோ அப்போது at t is equal to 1 and t is equal to 2. ஸோ இந்த ரெண்டு டைம்ஸில் தான் எனக்கு பார்ட்டிகளோட வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் வெலாசிட்டி 0வாக இருக்கிறப்போ அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் ஜென்ரல் ஆக்சலரேஷன் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஆக்சலரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம v of t ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, v of t ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 6t², இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் -18t, தென் +12tனா +12 வந்துருக்கும். ஓகேவா, ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்த வெலாசிட்டி ஃபங்க்ஷன். ஓகேவா, கொடுத்துருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போது இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் யார் கிடைப்பா, ஆக்சிலரேஷன் கிடைப்பா, பிகாஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ we are going to differentiate the velocity function with respect to t, அதாவது with respect to time. So dv/dt, dv/dt. So this is nothing but acceleration a of t. ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் த வெலாசிட்டி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, தட் இஸ் த ஆக்சலரேஷன். ஓகேவா, ஸோ ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அகைன். ஸோ 6 கோஎஃபிஷியன்ட் அப்படியே மல்டிபிள் வச்சுக்கோங்க, t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, ஸோ இன்ட்டு 2t, -18t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -18. ஓகேவா, தென் 12 கான்ஸ்டன்ட்டு அது 0 ஆகிடும். ஓகேவா, ஸோ அப்போ ஏ அதாவது ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் வந்து 12t -18. ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் ஜென்ரல் ஆக்சிலரேஷன். நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் ஆக்சிலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. அப்போ வெலாசிட்டி எங்கெங்கெல்லாம் 0 அட்டைன் ஆகுது, at t is equal to 1, t is equal to 2. அப்போது நம்ம ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் அட் த டைம் t is equal to 1 and t is equal to 2 கண்டுபிடிக்கணும். அதான் தேர்ட் சப்டிவிஷன். ஓகேவா, ஸோ அப்போது a of ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்கலாம். a of 1 என்ன, just substitute பண்ணுங்கள், 12 into 1 -18. So 12 -18 which gives -6. So acceleration அதாவது acceleration of the particle at t is equal to 1 என்ன கிடச்சிருக்கு, -6 m/s². ஓகேவா, ஸோ இப்போ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நடந்திருக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் at t is equal to 1 is -6 m/s². ஓகேவா, தென் at time t is equal to 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ a of 2 கண்டுபிடிக்கணும். a of 2 is equal to 12 into t இருக்கா, ஸோ அப்போ 12 into 2 -18. ஸோ அப்போ 24 -18 which gives +6. So the acceleration of the particle at t is equal to 2 is given by 6 m/s². ஓகேவா, ஸோ அப்போது இதான் என்னோட கன்க்ளூஷன். ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0, அதாவது at t is equal to 1 and t is equal to 2, -6 m/s², then 6 m/s². So this is the answer for the question number 3.